ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் திருச்சி மாம் சேனல். நம்ம எக்ஸ்போலாம் நல்லபடியாக முடிச்சுட்டு இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ கிளாஸுக்காக பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கோயம்புத்தூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. ஸோ இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நான் வந்து ஃபுல்லாகவே ரெடியாகி சாமிலாம் கும்பிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளுடைய கிளாஸ் நீங்களுமே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரைடே கிளாஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு சாட்டர்டே சண்டே, செகண்ட் சாட்டர்டே சண்டே கிடையாது. மற்ற நாட்களில் தான் உங்களுக்கு கிளாஸ் அஃபர்டபுளாக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குற டேட்டில் கூட நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நான் நம்புகிறேன், நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லாவே போயிட்டுருக்கு. உங்களுக்குமே இந்த பிஸ்னஸை நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கிளாஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மளுடைய ப்ராடக்டை வாங்கி நீங்கள் ரீசெல்லை கூட பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு என் ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்க்கணும், ஏன்னா எவ்வளவோ பிராண்டட் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், பட் எனக்கு எந்த ரிசல்ட்டும் தந்ததில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட ப்ராடக்ட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஸ்டாலில் எத்தனை பேத்துக்கு சாம்பிள் கொடுத்தேன். நிறைய பேர் சாம்பிள்லாம் யூஸ் பண்ணுவாங்களான்னு நினச்சிங்க. சாம்பிள் கொடுத்து யூஸ் பண்ணி பார்த்து அத்தனை ஆர்டரு சங்கிலியாண்டபுரம், அதுக்கப்புறம் வேரோஸு, உறையூர், புத்தூர், தென்னூருன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்குமே நான் கொரியர் அனுப்பிச்சி விட்டேன். சாம்பிள் யூஸ் பண்ணி பார்த்தோமா ரொம்ப நல்லா இருந்துச்சு, 5 சோப்பு கொடுங்க, 10 சோப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நேரடியாக இங்கே வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதுக்கான சப்போர்ட்டை வந்து மக்கள் இவ்வளோ கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அடுத்த அப்டேட் வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. கூட இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் என்னை பார்த்து நான் ஒரு தொழில் சொல்லி கொடுத்து எத்தனையோ வீடுகளில் இது ஒரு பிஸ்னஸாக செஞ்சு அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லித்தரேன் அப்படிங்கிறப்ப எனக்கு பெருமையாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், தயவு செஞ்சு யாரையுமே நம்பாதீங்க. உங்களுக்காக, உங்களுடைய ட்ரீம், உங்களுடைய கனவு, உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ்க்காக தயவு செஞ்சு யாரையுமே நம்பாமல் நீங்கள் ஓடுங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு பெரிய விஷயமாக சொல்லணும்னு நினச்சது. ஸோ உங்களுக்காக வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாவே கைத்தொழில் ஒன்று கற்றுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, வாழவே முடியாது அப்படிங்கிற நிலைமையில நின்னாலும் உங்களுடைய கைத்தொழில் ஒன்று மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். புரியுதுங்களா? எந்த இதாக இருந்தாலும் சரி, தெருவில் நிப்பாட்டினாலும் 10 பைசா இல்லாமல் நிப்பாட்டினாலும் கைத்தொழில் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் பொழைச்சிக்கலாம். தயவு செஞ்சு நான் மற்றவங்களுக்காக செஞ்சு தரப்போகிறேன், சேல்ஸுக்காக பண்ண போகிறேங்கிறத விட வீட்டில் இருக்கேன், சும்மா இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக நான் பாட்டுக்கு என்ன பிஸ்னஸ் எடுக்கிறதுன்னு தெரில, அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா இந்த ஹெர்பல் சோப்பாக இருக்கட்டும், ஷாம்புவாக இருக்கட்டும், இல்லை ஹெர்பல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இதை நான் கற்றுக்கிட்டு அதை எனக்காக இல்லைனாலும் நல்ல பொருளை என் பிள்ளைங்களுக்காகவோ எங்கள் வீட்டுக்காகவோ நான் செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க கூட கற்றுக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸாக கொண்டு போகணுன்னு தான் இல்லை. வீட்டில் நமக்கு நம்ம வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுடைய அன்றாட வாழ்வில் லாஸ்ட் வரைக்கும் 88,000 ரூபாய்க்கு மேலே சோப்பு வாங்குகிறோமா. அப்படிங்கிறப்போ அந்த பொருளை நம்மளே செஞ்சு நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறப்போ எவ்வளோ நல்லாயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இனிமேலாச்சும் இந்த வீடியோவை பார்த்தாவது தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்காக ஒரு கைத்தொழில் கற்றுக்கோங்க, யாரையுமே நம்பாதீங்க. ஓகேங்களா? எப்போ எங்கேருந்து என்ன வரும், என்ன தெரிய வரும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. அப்படியே புயல் வந்துட்டு போன மாதிரி லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம். பட் என்ன நடந்தாலும் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு கைத்தொழில் கண்டிப்பாக வேணும். சரிங்களா? நான் அதுக்குள்ள படிச்சிருக்கேன், படிக்கலை, எனக்கு விவரம் தெரியாது, என்னை வந்து பார்க்க வந்தவங்க அத்தனை பேருமே வீட்டில் முடங்கி கிடக்கிறவங்க தான். நீங்கள் ஸ்டாலில் இருக்கப்போ பார்த்துருப்பீங்க, வீடு உண்டு, பிள்ளை உண்டு, புருஷன் உண்டு, கோயில் உண்டுன்னு இருந்தவங்க தான் என்னை பார்க்க வந்தவங்க அத்தனை பேரும். ஏதோ ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து நான் வெளியே வர வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மோட்டிவோட எல்லாருமே இருக்கணும். புரியுதுங்களா? எல்லாருமே எந்த விஷயம் வந்தாலும், எந்த தடைகள் வந்தாலும் நல்லபடியாக இருக்கணும். ஓரளவுக்கு தான் அடிமையாக போக முடியும், ஓரளவுக்கு தான் கொத்தடிமையாக போக முடியும், ஒரு அளவுக்கு தான் எட்டி உதைச்சாலும் வலிகளை தாங்க முடியும். அப்படி கரெக்டு தானுங்க? அதுக்கு மேலே முடியாது. அப்படிங்கிறப்போ சுயமரியாதையோட, முக்கியமான விஷயம் சுயமரியாதையோட ஒதுங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கும் அதான் சொல்லுவேன். எந்த இடத்துல உங்களுக்கான மரியாதை கிடைக்கலையோ, ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து சோப் மேக்கிங் கிளாஸ் கற்றுக்கிட்டு சூப்பராக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எனக்கு இன்றைக்கி காலையில் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, அக்கா உங்ககிட்ட சோப்பு வாங்கி நான் ஃபஸ்ட்டு ரீசேல் பண்ணாங்க, நல்லா போக ஆரம்பிச்சவும் கற்றுக்கிட்டதுக்கு சொன்னாங்க, இன்றைக்கி எனக்கு வீட்டில் சுயமரியாதை கிடச்சிச்சிக்கா அப்படின்னாங்க. இதை விட வேறு என்னங்க வேணும்? சும்மா இருக்கிறப்ப கிடைக்காதுங்க.
நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமும் நீங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுப்போம். சில ஜென்மங்கள் என்ன செஞ்சாலும் கொடுக்காது, அதுங்களை பற்றி கண்டுக்காதீங்க சரிங்களா. ஸோ நீங்கள் உங்களோட பாதையில் நல்லபடியாக போங்க. எப்போதுமே என்னால் என்ன முடியுமோ கண்டிப்பாக செய்வேன். ஓகேங்களா. ஹலோ வந்துட்டீங்களா சார்? பஸ் மட்டும் இறங்கிட்டீங்களா? ஓகேம்மா. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன வெள்ளை டேங்க் இருக்கா? ஓகே ஓகே. கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. நான் போய் பிக்கப் பண்ணிட்டு கிளாஸ் எடுக்க ஜாயின் பண்ணுறேன். இன்றைக்கே இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி சப்போர்ட் என்றைக்குமே நீங்கள் கொடுக்கணும். நீங்களுமே வந்து சுயமரியாதையோடு ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு பொழைக்கிறது என்ன வழிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ. ஸோ நேற்று ஃப்ரைடே கிளாஸ் ரொம்பவே நல்லா போச்சு. அதுக்கப்புறம் அது எப்போதுமே கிளாஸ் முடிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரா மெட்டீரியலை கையோடு வாங்கிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் வெயிட்டாக வாங்கினா மட்டும் அட்ரஸும் கொடுத்துட்டு பே பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் கொரியர் அனுப்பிச்சிடுவேன். ஸோ நேற்றுமே அப்படி தான் அவங்க 2 பேத்துக்குமே வந்து தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எது வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எங்களோட லைசன்ஸை பற்றி, பேக்கிங் பற்றிட்டு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பற்றி பேசிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கெலாம் பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணி முடிப்போம். ஸோ நேற்று நல்லாவே போச்சு. ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கிளாஸும் இருக்குது, புதன்கிழமையும் கிளாஸ் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு தேவைப்படுறவங்க மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ லிமிட்டட் சீட்டாக தான் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோங்கிறனால முன்னாடி வரக்கூடியவங்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக தரப்படும் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த புதன்கிழமை அதுவும் யாருக்காக எடுக்கிறோம் அப்படின்னா ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு சிஸ்டர் கிளாஸ்க்கு வராங்க. அவங்களுக்காக மட்டும்தான். ஸோ அவங்க கூட யார் ஜாயின் பண்ணிக்கனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் அவங்களுக்காக அப்படின்னா இப்போ அவங்க பெரிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஆனாலும் இதை கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுங்கிற பெரிய மோட்டிவில் இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வெள்ளிக்கிழமை எடுக்கிறத புதன்கிழமை எடுக்கிறேன். ஸோ நீங்களுமே ஜாயின் பண்ணி கிளாஸை சூப்பராக கற்றுட்டு செம்மையாக பிஸ்னஸ் பண்ணி நல்லா வரணுங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஆமாம் இல்லை இப்படி தான் நம்மளுக்கு போயிட்டுருக்குல்ல, நம்மளும் இதை மாற்றணும்ல அப்படிங்கிற ஒரு சின்ன மோட்டிவாக இந்த வீடியோ இருந்தால் கூட ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து முன்னேறுவோம். தேங்க்யூ. கிளாஸ் எடுப்போம் இல்லைங்களா, பேசவா. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே கிளாஸ் எடுப்போம். இனிமேல் எல்லா நாளுமே கிளாஸ் எடுக்கிறதா இருக்கும், சண்டே மட்டும் கிடையாது சரிங்களா. ஸோ இந்த ஃப்ரைடே கிளாஸ்க்காக கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள், கிளாஸ் எப்படி போச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கம்மா. என் பேர் உமாமேஸ்வரி, கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் வரோம். கிளாஸு சூப்பராக இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா 40+ தான். அப்படி இருந்துமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து கிளாஸ்க்காக வந்திருக்காங்க. நான் ஒரு விஷயமா சென்னையில் செலக்ட் ஆகிருக்கேன். பட் சென்னைக்கு போகிறதுனா ரொம்பவே பயமாக இருக்குது. எப்படி போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அவ்வளோ ஒரு தயக்கம். பட் இவங்க 2 பேருமே எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் பண்ணி இப்படிலாம் இருக்காதீங்க, வெளி உலகத்தை போய் பாருங்கள் அப்படின்னு எனக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு நானே பயப்படுவேன். பட் இவங்களை பார்த்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். தைரியமாக பெண்கள் எங்கே இருந்தாலும் தைரியமாக போய் என்ன விஷயமா இருந்தாலும் கற்றுக்கணும், என்ன விஷயமா இருந்தாலும் தைரியமாக போய் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அடுத்தடுத்த முயற்சிக்கு எப்போதுமே இதே மாதிரி எல்லாருடைய சப்போர்ட்டோடையும் எல்லாருடைய கண் பார்வையிலையும் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கண்டிப்பாக போகுங்க. எங்கேயாவது ஒருத்தவங்க என்ன மாதிரி இருந்து முன்னேறினீங்கன்னா எனக்கு அதை விட சந்தோஷமே எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஒரு நிமிஷம் நம்ம இதனால் இன்றைக்கி வாங்கியிருக்கோம், இந்த அக்காவால் வாங்கியிருக்கோம், நீங்கள் ஒரு நிமிஷம் நினைப்பீங்க இல்லையா, அந்த புண்ணியமானது என் பிள்ளைங்களை சேரணும். ஏன்னா எப்போதுமே பெற்றவங்க செய்கிற புண்ணியம் பிள்ளைங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அதே தான் இதுவுமே. செம்ம ஜாலியாக இவங்க கூட இருக்கிறப்போ நம்ம ஏஜ் பாண்டிங்கில் இருக்கிறவங்க மாதிரி தான் செம்ம ஜாலியாக தான் போச்சு. ஸோ உங்களுக்குமே நல்ல ப்ராப்பராக ஒரு கிளாஸ் கற்றுக்கிட்டு அதுவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அழகாக மூவ் பண்ணிட்டு எல்லா பிஸ்னஸ் ட்ரிப்ஸ் எல்லாம் கற்றுட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அஜ்வேல் நேச்சுரலில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.